தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்த பின்பும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தங்களுடைய தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் வாக்குக்கு பணம் கொடுப்பதும், இதுபோன்ற 8000 ரூபாய் 10,000 ரூபாய் என்று போலி டோக்கனையும் மக்களிடம் ஆசையை தூண்டுவது போன்று கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ், டிவி இதெல்லாம் போட்டு போலியாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள் தேர்தல் கமிஷனிலும் காவல்துறையிலும் புகார்கள் தெரிவித்திருக்கின்றோம். இதுபோன்று போலியாக மக்களுக்கு டோக்கன்கள் வழங்குவது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. தேர்தல் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது. நிச்சயமாக தேர்தல் கமிஷன் திராவிட முன்னேற்ற கழகம் கம்பம் சட்டமன்ற வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதற்கு ஒருபடி மேல போய் அதிமுக பாருங்க, செக்கு மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செக்கு மாதிரி. ஏன் கடைசி நேரத்தில் ஏன் இதை கொடுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு நீங்க நல்லாட்சி புரிந்திருந்தீங்கன்னா தேர்தலுக்கு 4 நாளுக்கு முன்பு ஏன் போலி டோக்கனை கொடுக்கணும்? பயம். கம்பம் சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களை குழப்ப வேண்டும், மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த 8000 ரூபாயை கொடுப்போம் அப்படின்னு போலி வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் ஒருபோதும் இவர்களை அகற்ற வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்டார்கள். மக்கள் ஒருபோதும் இந்த போலி டோக்கனை நிச்சயமாக மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள்.